ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் சுவையான நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லக்னமும் லக்னாதிபதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லக்னங்கிறது ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இடம். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, நிறைய இடங்களில் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட உயிரினத்தில் பார்த்திங்கன்னா மனிதன் எடுத்திங்கன்னா நம்மளுடைய அந்த சான் இருக்குல்ல, இது மாதிரி 8 சான், அதனால தான் என்சான் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 சானோட அளவு தான் நம்மளுடைய உடம்பு இருக்கும் இல்லையா. இது என்ன தான் இருந்தால் கூட அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அவனுடைய முகம் மட்டும்தானே நம்ம ஞாபகத்தில் இருக்கும். உடம்போ கையோ காலையோ நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா. அதனால தான் சொல்கிறது அதை குறிக்கக்கூடியது தலை தானே. அப்போ தலை, அப்போ நம்ம சொல்கிறோம். அடுத்தது தலைவர்னா கூட தோனி மாதிரி கேப்டன்களையும் நம்ம தலைங்கிறோம்ல. ஒரு டீமில் எத்தனை பேர் இருந்தாலும் அதுக்கு யார் தலைமையாக இருக்காங்களோ அவங்கள வச்சு தானே வெற்றியும் தோல்வியும். ஒரு படைகளுக்கு தளபதின்னு வரும்போது அவங்களுக்கு தானே வெற்றியும் தோல்வி இப்படி எடுக்கிறோம்ல. அது மாதிரி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருந்தால் கூட, எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரி, இதையெல்லாம் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கா, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இப்படி பார்க்குறது தான் லக்னஸ்தானம். அந்த சுய கௌரவம் பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எவ்வளவு என்ன தான் கஷ்டப்பட்டால் கூட சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை செஞ்சோம்னா நாளைக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் அல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம பார்த்து காரி தூப்பாங்கன்னு பயப்படுறாங்கல்ல. இது லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு பயம் வரும். அதுக்கு பேர் சுய கௌரவம், இமேஜ் கான்சியஸ் அப்படின்லாம் நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல. நாம் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மளுடைய எதிரிகளாக இருந்தால் கூட நம்மளுடைய கம்பீரத்தை மதிப்பாங்கல்ல. அவர் எதிரி தான், அவர் நமக்கு பிடிக்காது தான், ஆனாலும் அவர் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலை செய்ய மாட்டார்னு சொல்கிறோம்ல. அதுதான் லக்னத்தை குறிக்கிறது. ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட அதெல்லாம் பரவாயில்ல, நான் தாங்கி சமாளிப்பேன், என்னால் எதுவாக இருந்தால் கூட நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், எனக்கு காலு கை நல்லா இருக்கிற வரைக்கும் நான் யாருடைய தயவும் எதிர்பார்க்க மாட்டேன், கண்டிப்பாக நான் போராடுவேன், ஜெயிப்பேங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்குல்ல. இதை கொடுக்குறதும் அவங்க ஜாதகத்தில் லக்னத்தையும் லக்னாதிபதியும் ரொம்ப பார்க்கணும். அதே போல் உடல் தோற்றமே ஒரு முக்கியமான விஷயம். இந்த லக்னமும் லக்னாதிபதியும் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் அவங்களுடைய உடல் தோற்றம் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னா சில பேர் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சின்ன கிளைமேட் மாறினா கூட அது ஜுரம் வருது, தலைவலி வருது, வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்படுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சீசன் வந்தால் கூட சரி, எவ்வளோ நெருக்கடியான காலகட்டங்களில் இருந்தால் கூட சரி, அதையெல்லாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்க உடம்புக்கு அந்த சக்தி இருக்கும். இதை குறிக்கிறதும் லக்னாதிபதி லக்னம். அப்போது ஒரு ஜாதகத்தில் அந்த நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருந்தாலும் சரி, எத்தனை யோகங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த லக்னாதிபதி லக்னத்தை பொறுத்து தான் அந்த ஜாதகரோட வலிமையும் அவர் அனுபவிக்கக்கூடிய நல்லது கெட்டதையும் தீர்மானிக்க முடியுங்கிறத இந்த இடத்துல நம்ம தீர்க்கமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது லக்னாதிபதியை பாவ கிரகங்களோட பார்வைப்படாமலோ அதுக்கு பகை கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெறாமலோ இருந்தால் அந்த ஜாதகர் ரொம்ப நல்ல வலிமையில் நல்ல நிலைமையில் இருப்பார். என்னதான் கஷ்டப்பட்டால் கூட அந்த கம்பீரம் குறையாமல் இருப்பார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட நிலை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, மறைவிடங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம பொதுவாக 6, 8, 12 தான் எடுப்போம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் விதிவிலக்குகள் வர்ற மாதிரி இந்த உபய லக்கணங்களாக இருக்கிற பட்சத்தில் 1, 4, 7, 10ங்கிறது கேந்திரம்தான். ஆனால் அந்த உபய லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னாதிபதி 1, 4, 7, 10 இருக்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலனை தெரியாது. அது மாறி இருக்கணும். ஏன்னா லக்னத்துலேருந்து தான் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க, அப்போ இந்த லக்னத்துக்கு இது பொருந்துமா அப்படின்னு பார்க்கக்கூடாது இல்லையா. அதனால் உபய லக்கணங்களுக்கு மட்டும் கேந்திரங்களில் குருவோ புதனோ இல்லாமல் இருக்கிறது நல்ல பலனை தரும் அப்படிங்கிற முடிவுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் நின்னா என்னென்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லக்னத்தில் சூரியன் நின்றிருந்தால், சூரியன் நெருப்பு குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா. அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சம் பெற்றாரா, பகை பெற்றிருக்காரா, நீச்சம் பெற்றிருக்காரா, இப்படிலாம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவங்கள்ட்ட இயல்பாகவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அவங்க இருக்கிற சூழலை பொறுத்து அவங்க பெரிய அளவுக்கான ஒரு குழுவுக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த குழுவுக்கு தலைமை இருப்பாங்க. சாதாரண நிலையில் இருந்தால் கூட அவங்களுக்கு சுற்றி அவங்க ஒரு 4 பேருக்கு வழிகாட்டுற சூழ்நிலை இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு, அதாவது ஒரு அரசனுக்கு நிகராக, அரசன்னா பேரரசை ஆள்போனும் அரசன் தான், சாதாரண ஆளும் அரசன் தான், ஒரு குடும்பத்தை ஆள்போனும் அரசன் தானே. அப்போ அவங்க அவங்களுக்கு கீழே எப்படி ஒரு 4 பேரை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க.
ஆட்சி பண்ணி கட்டுப்படுத்தி அதிகாரப்படுத்துவது மட்டுமே சூரியனோட நோக்கம் அல்ல, அவர்களை அரவணைத்து காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய பவர். பொதுவாக வந்து லக்னத்தில் சூரியன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், தலைவலி, காய்ச்சல் போன்ற நோய்கள்லாம் வரலாம். லக்னத்தில் சந்திரன் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கும்போது நம்ம பல இடங்களில் சொல்லிகிட்டே இருக்கும். லக்னத்தில் சந்திரன் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அபாரமான சிந்தனை ஆற்றல் இருக்கும். ஒரு வேலையை ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக செஞ்சு முடிப்பாங்க. லக்னத்தில் சந்திரன் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் தன்னுடைய கற்பனை சக்தியெல்லாம் புகுத்தி அதுக்கு வெவ்வேறு ஒரு மாதிரி, அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம சொல்லுவோம்ல வேல்யூ ஆடட் அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி அதுக்கு வெவ்வேறு வடிவத்தையும் வெவ்வேறு சிந்தனைகளையும் கொடுத்து மற்றவங்களை கவர்ற அளவுக்கு அதை கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாக சந்திரன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து உழவக்கூடிய கிரகம் இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்தை நோக்கி பயணிக்கிறதுங்கிறோம்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான அனுபவங்கள், 4 திசை இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கோங்களேன், வெவ்வேறு விதமான அனுபவங்கள் வரும். அதை வந்து டைரி குறிப்பு மாதிரி அவங்களுடைய மனசில் பல விஷயங்களை நினைவு குறிப்புகளாக வச்சுருப்பாங்க. எது கேட்டாலும் அவங்களால சொல்கிற அளவுக்கு ஒரு அறிவுத்திறனோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த அறிவு திறன் இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து வழிகாட்டக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஆசிரியர் எப்படி தன்னுடைய மாணவர்களை வந்து வழி நடத்துகிறாரோ ஒரு நல்ல ஆசிரியர், அது மாதிரி ஒரு தாய் எப்படி ஒரு குடும்பத்தையே வழிகாட்டுறாங்களோ அது மாதிரி லக்னத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தன்மை நல்லாயிருக்கும். இந்த சந்திரனுக்கு பாவக்கிரகங்களோட பார்வை, சேர்க்கை இதெல்லாம் பெற்றிருந்தாலோ அல்லது வந்து நீச்சம் பெற்று இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது இந்த தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் நம்ம எப்போதும் பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த செவ்வாய் தோஷத்தில் பல விதிவிலக்குகள் இருக்குது. செவ்வாய் ஆட்சியை உச்சமாக பெற்றிருந்தால் கூட, குருவோட பார்வை பெற்றிருந்தாலும், மற்ற கிரகங்களோட பார்வை பெற்றிருந்தால் கூட அதுக்கு வந்து இந்த செவ்வாய் தோஷம் கிடையாது. நாம் இங்கே பார்த்துட்டு வந்தது தனித்து நிற்கக்கூடிய கிரகங்களை பார்த்துட்டு வரோம் இல்லையா. அப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால், செவ்வாய்ங்கிறது ரத்தத்தை குறிக்கக்கூடியது இல்லை, ஒரு சாதாரண விஷயம் கேட்டால் கூட அவங்க வந்து சட்டுன்னு கோவப்பட்டுடுவாங்க. எதுவாக இருந்தாலும் மோதி பார்த்துடும், நீயா நானான்னு வரியா, ஒட்டை கொட்டை வரியா, ஒண்டி கொண்டி வரியா அப்படின்னு கூப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி இயல்பாக அவங்களுக்கு தைரியத்தோடு இருக்கும். இன்னும் வந்து இவங்கள்ட்ட காரியத்தை சாதிக்கும்னு நினச்சா என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டான், யாராலையும் பண்ண முடியல, நீங்கள் நினச்சிங்கன்னா தான் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை போட்டுட்டோம்னா அவங்க வந்து தங்களோட உயிரை பணையம் வச்சு கூட இந்த வேலையை முடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் வந்து ஆவேசமாக இருப்பாங்க, விடாமுயற்சி அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் போராடி பார்த்துரும், அந்த பின்வாங்கக்கூடிய குணம் இருக்காது இல்லையா, அதனால் போராடி பார்த்துரும் அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் வந்து அவங்களுடைய அணுகுமுறைகள் வந்து நமக்கு அச்சுறுத்தலாக கூட இருக்கும். ஏன்னா எதுக்கும் பயப்பட மாட்டாங்கல்ல. இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சில வேலைகளை நம்மகிட்ட சொல்லுவாங்க, நம்ம கேட்குற வரைக்கும் நம்ம நல்லவங்களாக இருப்போம். நம்ம வந்து இது ஏன் இதில் இந்த மாதிரி செஞ்சால் தப்பு வருமேன்னு எதிர்த்து நம்ம பதில் வார்த்தை சொல்லிட்டோம்னா நீ யாருக்கும் அடங்க மாட்டேன்னு ஒன்று விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் அப்படி இருக்கக்கூடாது. செவ்வாய் வந்து லக்னத்தில் இருந்தாலும் இல்லை செவ்வாய் வலிமையாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட வந்து பக்குவமாக நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நம்ம வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க, இன்னும் 2 பேர் வேலையும் சேர்த்து நம்மள்கிட்ட பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட சவால் விடுற மட்டும் வேலையை நிறுத்திக்கிட்டோம்னா அவங்க நல்லா இருப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் தலையில் முடி உதறது, கண்கள் சிவந்து இருக்கிறது, உடம்பே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சதைப்பற்றோடு இருக்காது, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கோவப்படுவாங்க, தவிர உடம்பு வந்து கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது லக்னத்தில் புதன் இருந்தால் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, புத்திசாலித்தனமான இடம் தானே, புத்திசாலித்தனமான கிரகம் தானே புதன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புதனுக்கு புத்திசாலித்தனம்னு ஒன்று இருக்கிறது. ரெண்டாவது வந்து இரட்டைத்தன்மை இருக்கும் புதன் அப்படின்னாலே. இந்த பக்கம் திடப்பொருளையும் வராது, திரவ பொருளையும் வராத பாதரசம் தானே வைக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா புதன் வந்து லக்னத்தில் இருந்ததுன்னா அவர்கள் வந்து அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்கங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யார் எது சொன்னாலும் அவங்க அதை காதிலே வாங்கிக்க மாட்டாங்க, காதில் வாங்கிப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. நம்மளை மிஞ்சி இன்னொருத்தங்களுக்கு அறிவு அந்த அளவுக்கு இருக்குங்கிறத மனசால ஒத்துக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் புதன் வந்து லக்னத்தில் இருந்தால் அதுக்கு வந்து சில வலிமையெல்லாம் இருக்குது இல்லையா, அறிவாற்றலில் சிறந்து விளங்குவாங்க. அறிவாற்றலை விட புத்திசாலித்தனம், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு இந்த நீக்கு போக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, யார்கிட்ட எப்படி பண்ணால் இந்த இடத்துல நம்ம சக்ஸஸ் ஆக முடியும், அதே போல் என்ன மாதிரி இந்த ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கள்ல, என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சோம்னா ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்மளால் நார்மல் பண்ண முடியும். டென்ஷனான சுச்சுவேஷனை நார்மல் பண்ணுறதுங்கிறது எல்லாராலையும் முடியாதுல்ல, அதெல்லாம் வந்து அவங்க அழகாக கரெக்டாக பண்ணுவாங்க. இது வந்து உபயலக்கணங்களுக்கு அவ்வளோ உகந்ததில்லை. உபயலக்கணமாக இருந்து லக்கணத்தில் புதன் இருந்ததுன்னா அது பெரிய அளவுக்கு பயன் தராது, நல்ல பலன்களையும் கொடுக்காதுங்கிறத மட்டும் நம்ம
நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது லக்னத்தில் குரு இருந்தால், பொதுவாக 9 கிரகங்கள்லேயே ரொம்ப 100% சுப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து குரு தானே. இந்த குரு வந்து லக்னத்தில் இருந்ததுன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3ஐயும் அந்த குரு பார்த்துரும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 5ஆம் இடம்ங்கிறது வந்து புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இயல்பாகவே 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அவங்களோட பூர்வீகமும் நல்லாயிருக்கும், புத்திரஸ்தானமும் நல்லாயிருக்கும், அவங்களுடைய அறிவு சிந்தனை எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தெளிவும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மையும் கிடைச்சிரும். அடுத்தது 7ஆம் இடத்தையும் குரு பார்வை செய்கிறதுனால 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை இல்லை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை வந்து மனசை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, கஷ்ட நஷ்டத்துக்கு வந்து கை கொடுக்குற நண்பர்களாகவும் இருப்பாங்க, தகுந்த நேரத்தில் தகுந்த ஆலோசனையை கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. அதே போல் இந்த குரு லக்னத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அதனால் 7ஆம் இடம் நல்லது. அடுத்தது 9ஆம் இடத்துல குருவோட பார்வை சேர்றதுனால அவங்க வந்து இந்த உலகத்தில் அவங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன தேவையோ அபரிமிதமாக கிடைக்குதா என்னங்கிறது அது வேறு விஷயம். அடிப்படை தேவைகள் அவங்களுக்கு எங்கேருந்தாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பூர்த்தி ஆகிடும் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்தில் குரு இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஆட்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா நல்ல கிரகம் சுப கிரகம்னு சொல்லிடுறோம் இல்லையா. அதனால் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே அவங்கள ஒரு கையெடுத்து கும்பிடலாமா வணங்கலாமா, அவங்க நமக்கு நிச்சயமாக நல்லா வழிகாட்டுவாங்க, இவங்க நமக்கு தேவையான ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க மேலே வந்து நமக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதனால் லக்னத்தில் குரு இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் உபய லக்கணங்களுக்கு லக்னத்தில் குரு இருந்தால் அது நல்ல பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் இதை பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்தது லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால், லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் உண்மையிலே நல்ல விஷயந்தான். அவங்க எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க, மகிழ்ச்சியான சுச்சுவேஷனை உருவாக்கிக்கணும்னு விரும்புவாங்க. தான் மட்டும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடாது, தன்னை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சினிமாவில் கூட பார்த்திங்கன்னா ட்ரை சப்ஜெக்ட்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, கலகலன்னு இருக்கணும், ரொமான்சிங்காக இருக்கணும், அதாவது நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், அதாவது வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கணும். பார்த்தோன்னே வந்து அதாவது அடுத்தவங்களை அத்தனை பேரும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஏதோ ஒரு தன்மை வந்து இவங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குரு இருந்தால் எந்த அளவுக்கு வந்து அறிவாளி அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதுக்கு ஈக்குவலான அறிவு இவங்கள்ட்ட இருக்கும். என்ன சிந்தனையை பற்றி பேசுனா கூட ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த அழகை ரசிக்கிறது, கலைகளை ரசிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சில பேர் பார்த்திங்கன்னா எப்போதுமே சீரியஸாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இயற்கையை ரசிப்பாங்க, நல்ல இசையை ரசிப்பாங்க, நல்ல அழகை ரசிப்பாங்க, அழகான பொருள்கள் அத்தனையும் ரசிப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் அவ்வளோ சிறப்பு அல்ல. அதே போல் சுக்கிரன் பகை வீடுகளான கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ இருந்தால் கூட அவ்வளோ பலன் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து லக்கணத்தில் சனி இருந்தால், சனிங்கிறதே நமக்கு தெரியும் இல்லையா. சனிங்கிறது வந்து வயது மூப்பை குறிக்கக்கூடியது, அது வந்து ஒரு மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது இல்லை, ஆனால் தூய்மையை குறிக்கக்கூடியது. அழகை குறிக்குது அப்படிங்கிறத விட தூய்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இது எப்படிலாம் பார்த்திங்கன்னா இவங்க கடுமையாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓய்வு எடுக்கத்தெல்லாம் இந்த காலத்துலேயும் விரும்ப மாட்டாங்க. அதே போல் நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட உழைப்பு வந்து நல்ல மாதிரி போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும். தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை அலங்கரித்து கொள்வது அப்படிங்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து கம்மியாக இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்தங்கவுத்தங்கிற மாதிரி இறங்கவும் மாட்டாங்க, ரொம்ப யோசித்து தான் ஒரு விஷயத்தில் இறங்குவாங்க. அதே போல் ஒரு வேலையை வந்து கொடுத்தீங்கன்னா கூட செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் கூடுதலான டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா சனிக்கே மந்தன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அதேமாரி மெதுவாகவும் பக்குவமாகவும் தான் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபினிஷிங்கிறது ரொம்ப சுகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா தன்னை விட மேலே இருக்கிறவங்கள பற்றி என்றைக்குமே கவலைப்பட மாட்டாங்க. தன்னை விட கீழே இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் தான் வந்து இவங்களுக்கு இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லக்னத்தில் சனி இருந்தால் அது ஒரு வகையில் கர்மதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். அப்போ சனி அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய நன்மைக்காகவும் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகாது. அடுத்தவங்களுக்காக அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால லக்னத்தில் சனிங்கிறது வந்து அடுத்தவர்களுக்கு உண்மையிலே பயன்படக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்களே தவிர தன்னுடைய சுய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவங்க உழைப்பையும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது.
அடுத்தது லக்னத்தில் ராகு இருந்தால், லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன மாதிரி சிந்தனை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ராகுங்கிறதே நம்ம என்ன சொல்லணும்னா பிரம்மாண்டத்தை திங்க் பண்ணுறது, எதையும் வந்து ஆக்ரோஷமாக படப்படன்னு செஞ்சு முடிக்கிறது, குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறது, இப்படிலாம் சொல்கிறோம்ல. இது எல்லா லக்னத்திலும் ராகு இருந்தால் அப்படிலாம் நடந்து போயிடாது. ராகுவோட தன்மை அதுக்கு வந்து முக்கியம் பார்க்க போனால் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் இருக்கும். சீக்கிரமாக முன்னுக்கு வரணும், போராடணும், குறுக்கு வழிகள்லாம் எல்லாத்தையுமே கையாளுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்து அது கை கொடுத்துட முடியுமா? கண்டிப்பாக கை கொடுக்காது. அதனால் இவங்களுக்கு எப்போதும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ராகு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு 4 மணி நேரத்தில் செய்கிற வேலையை இவங்க 4 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அந்த ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கும், அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். பொதுவாக ராகு வந்து லக்கணத்தில் இருந்தாலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம நட்பு வட்டாரங்களை விட நம்ம நண்பர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள விட இவங்க வலிமையாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா கூட மனைவியை விட இவங்களோட கையே ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பழங்கால சில நூல்களில் சொல்கிறாங்க, லக்னத்தில் ராகு இருந்ததுன்னா அவங்க வீட்டை சுற்றி யாராவது ஒரு கேரக்டர் சரியில்லாத யாராவது ஒருத்தவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இவங்களோட வீடுகளில் மேலேயோ கீழேயோ இல்லை வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மாதிரி சில பேரோட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ளே சில நேரங்களில் வீட்டில் சண்டை வந்ததுன்னா, விருந்தாளி வந்தாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் யாராவது வந்துட்டாங்கன்னா, சாதாரணமாக அவங்க வராங்களேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்க, தனக்குள்ளே நடக்கிற சண்டையை வந்து அப்படியே கொஞ்சம் நிறுத்திக்குவாங்க. அது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிம்பாங்கள்ல. ஆனால் லக்னத்தில் ராகு இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வந்ததுன்னா, யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அதை பார்க்காம கூட சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சில நூல்களில் கூறப்பட்டிருக்கு. இது உண்மையாக அப்படின்னு எடுத்துக்க வேணாம். ஸோ லக்னத்தில் ராகு இருக்கிறது வந்து அவங்க எதை செஞ்சாலும் அந்த சிந்தனையை விரைவுபடுத்துறதுக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எண்ணமாக இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது லக்னத்தில் கேது இருந்தால், லக்னத்தில் கேது இருந்தால் நம்ம பல தடவை சொல்லிட்டோம், அது தங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அப்படிங்கிறோம். நம்ம சொல்லி அடுத்தது ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இதையே வெவ்வேறு மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். அப்போ லக்னத்தில் கேது இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு அதாவது வந்து இந்த இருக்கிற உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இருக்கிற நாட்கள் கொஞ்சம்தான், இதுக்குள்ளே எப்படி மகிழ்ச்சியாக வாழறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுக்கறது ராகு. இந்த கேது என்ன பண்ணோம்னா, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் என்ன பண்ணோம்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சாதாரண வசதி வாய்ப்புகளை கூட அனுபவிச்சுக்கக்கூடிய எண்ணம் வரும்ல, அந்த எண்ணங்கள் இல்லாமல் சில நேரங்களில் பண்ணி விட்டுடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லக்னத்தில் கேது இருந்தால் தன்னை விட தன்னுடைய வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களை விட அவங்க வந்து வலிமையாக இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க சைட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில் அழகுலையோ அறிவுலையோ வருமானத்துலையோ இல்லை செல்வாக்குலையோ ஒரு குறைவு இருக்குங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். அந்த எண்ணங்களை மாற்றிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். எப்போதுமே வந்து கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கிறதுனால பெரிய அளவுக்கு அதில் ரொம்ப மனப்பூர்வமாக எதுலேயும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காமல் இயல்பான வாழ்க்கைக்கு கொஞ்சம் வந்து நம்ம எல்லாரோடையும் கொஞ்சம் அனுசரித்து ஒட்டி போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அந்த கேது வந்து பெரிய அளவுக்கு பக்குவத்தை கூடாது, அதில் ஒரு நல்ல நுணுக்கத்தை கொடுத்து புது புது உத்திகளை அவங்களுக்கு கொடுக்குங்கிறதுனால, அதனால் கேது வந்து இருந்தால் கூட அதை வந்து எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்துகிற எண்ணங்களை மட்டும் மனசில் வளர்த்துக்கிட்டால் போதுமானதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்ன நேயர்களே, லக்னமும் லக்னாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு முக்கியங்கிறத பார்த்தோம். அதே போல் லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் கொடுக்குங்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.